ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு 70,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஸ்டுடியோ பில்ட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் சூஸ் பண்ணிட்டு மதர் போர்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ பிராண்டோடது மாடல் B550 ப்ரோ VDH வைஃபை. இதில் இன்பில்டாகவே வைஃபை வந்துடும். ஸோ ப்ளூடூத்தும் இருக்கும். அவங்களுக்கு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெட் கனெக்ட் பண்ணாலும் வைஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ப்ராசர் பார்த்தீங்கன்னா Ryzen 5700X இந்த ப்ராசர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்பில்ட்டாக கூலர் வரப்போகிறதில்ல. ஸோ அதுக்காக ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஒரு கூலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் 3200 MHz. இது கோர்சேர் வெஞ்சன்ஸோடது. இந்த ரேமை நான் சிங்கிள் ஸ்டிக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் போர்டில் 4 ஸ்லாட் இருக்கும். ஸோ கஸ்டமர் வேணால் இன்னும் அப்கிரேட் பண்ணனா பண்ண முடியும். இன்னும் 3 ஸ்லாட் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸ்டுடியோ பில்டு. ஸோ அவங்க பண்ணால் இது யூஸாக தான் இருக்கும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா Gen 4 NVMe தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது குரூசியலோடது. மாடல் பார்த்தீங்கன்னா P3+. இது 1 TB ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த போர்டுக்கும் ப்ராசஸருக்கும் Gen 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ Gen 4 NVMe சூஸ் பண்ணிட்டோம். கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா RTX 3060 Ti கலர்ஃபுல் பிராண்டோடது. இதுக்கான கேபினெட் பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட K501L RGB இந்த கேபினெட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதில் பாருங்கள். இனி இதை பில்ட் பண்ணிடுவோம். இனி இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மதர் போர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதாங்க நம்ம மதர் போர்டு வித் வைஃபையோடு இருக்குது. இந்த மதர் போர்டோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு NVMe ஸ்லாட் அதிலே கூலிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு NVMe ஸ்லாட் இருக்குது. 2 NVMe யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் இது மட்டும் தான் Gen 4 இருக்கும். இது Gen 3 தான் இருக்கும். அப்புறம் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. 4 ரேம் யூஸ் பண்ண முடியும். சேட்டா ஸ்லாட் 4 இருக்குது. ஓகே, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட் ஒன்று தான். நம்ம அது ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இனி இதை பில்ட் பண்ணிடுவோம். இதுக்கான ஆண்டனா எல்லாம் உள்ளே இருக்கும். பேக் பிளேட்டு, அப்புறம் ஆண்டனா இருக்குது. 2 சேட்டா கேபிள் இருக்குது. இது NVMeக்கான ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அவ்வளோதான். நீ அதுக்கப்புறம் ப்ராசஸர் அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் மட்டும் பெருசாக இருக்குது பாருங்கள். கூலர் வைக்கலை. கூலர் வைக்க மாட்டாங்க. Ryzen 5 வரைக்கும் தான் கூலர் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸர் 5700X. ரேமை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ரேமை தான் யூஸ் பண்ண போகிறோம். NVMe தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கூலிங் ஸ்ட்ரிப் வர்றதில்லை. ஸோ அந்த கூலிங் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணலாம். கூலர் இந்த ஆன்டி ஸ்போர்ட்ஸோட கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு RGB ஃபேன். ஸோ இது அட்ரஸபிள் கிடையாது, சும்மா அது எரியும். அப்புறம் இதில் காப்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கூலிங் நல்லாயிருக்கும், அதான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இது யூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளை பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டரோட பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கேபினெட்டும் கூலர் மாஸ்டர் தான், இது பவர் சப்ளையும் கூலர் மாஸ்டர் தான். இந்த பவர் சப்ளையோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 650 வாட்ஸு. நம்ம RTX 3060 Ti போட்டிருக்கனால கொஞ்சம் அது பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்கோம். $80+ பிராண்ட்ஸ் கொஞ்சம் கூட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். கூலர் இன்ஸ்டால் பண்ணச்சில் இந்த ஸ்டிக்கரை எடுக்க மறந்துடாதுங்க. கூலர் ஒர்க்கே ஆகாது. இந்த கேபினெட்டோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் ATX மதர் போர்டு வரைக்கும் போட முடியும். ATXல என்ன மதர் போர்டாக இருந்தாலும் அதை போட முடியும். ஆனால் நம்ம வச்சுருக்க போர்டு பார்த்திங்கன்னா இது M8X தான்.
இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் தான் இருக்கும். நான் அதுக்கு பதிலாக இந்த ஃபேனை எடுத்து வேறு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இதில் இன்னொரு ஆர்ஜி ஃபேன் ஆட் பண்ண போகிறேன். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேக் பிளேட்டில் 2 இதை கவர் பண்ணோம். இந்த 2 பிளேட்டையும் கலத்த வேண்டியது இருக்கும். இந்த 2ஐயும் கலத்திடுவோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் 2 ஹெச்டியுமே 2 டிபியும் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சு promise you this, as long as you're looking, you'll see the signs. Just for a moment, a flash of light, you'll never forget. I heard you crying aloud, and a part of me cried with you. I finally see why all the me tears fall out of you. Can't escape from this pressure inside you, but tonight the stars align. ஸோ இந்த பிசி மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு ஆர்ஜி ஃபேன் இருக்கும். ஸோ அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன். இது எம்எஸ்சி மதர்போர்டு. ஸோ எம்எஸ்சியோட மிஸ்டேக் லைட் அது கூட சிங்க் பண்ணியாச்சு. இன்னும் பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது நார்மல் ஆர்ஜிபி தான். இதுக்கு பவர் சப்ளை மட்டுமே கொடுத்தாலும் போதும், இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதேமாதிரி ப்ராசஸரில் இருக்கும் ஃபேனும் சேம் தான். இன்னொரு ஃபேன் பார்த்திங்கன்னா கூலிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது நார்மல் ஃபேன் தான், அதில் ஆர்ஜிபி இல்லை, இது மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இனி இதை கஸ்டமர் லொக்கேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்துற வேண்டியது தான். உங்களுக்கும் ஏதாவது பிசி பில்ட் பண்ணணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்னாலும் கேளுங்க. இந்த வைஃபை ஆண்டனா மட்டும் கையில் இருக்குது. இதை நான் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் அவங்கள்ட்ட டெலிவரி கொடுக்கறதுலேயே இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இனி அவங்களுக்கு ஏதாவது இதில் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணனாலும் அதையும் அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு சேட்டா கேபிளையும் கொண்டு போவேன்.